செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே போதை சாக்லேட் விற்பனை செய்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். ரகசிய தகவலின் அடிப்படையில் பொத்தேரி பகுதியில் உள்ள கடைகளில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ போதை சாக்லேட்டுகளும் 12 கிலோ குட்கா புகையிலைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஆனந்த் மோத்ரி என்பவர் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 57 வயது மதிக்கத்தக்க பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அம்முக்குட்டி என்பவர் அதிகாலை நேரத்தில் வீட்டின் அருகே உள்ள தனது நிலத்தில் விறகு எடுக்கச் சென்றார். அப்போது வழியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே வெறிநாய்கள் கடித்ததில் மேலும் ஒரு ஆடு உயிரிழந்தது. கடந்த 2 மாதங்களாக கைலாசபுரம் கிராமத்தில் வெறிநாய்கள் கடித்ததில் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. இந்த நிலையில் ராமர் என்பவருக்கு சொந்தமான ஆட்டை வெறிநாய்கள் கடித்து குதறியதில் உயிரிழந்தது. நாய்கள் தொல்லையால் தெருவில் நடப்பதற்கு கூட அச்சப்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு அருகே இரும்பு ஆலை கழிவுகளால் மாசடைந்த ஓடை நீர் அதிகாரிகளின் நடவடிக்கையால் பயன்படுத்தும் சூழலுக்கு மாறியதால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். நசியனூர் அருகேயுள்ள ஆட்டையாம்பாளையம் ஓடையை நம்பி ஏக்கர் கணக்கில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. 18 நாட்களுக்கு முன்பு இரும்பு ஆலையிலிருந்து திறக்கப்பட்ட கழிவுநீரால் ஓடை நீரானது விவசாயத்திற்கு பயன்படாமல் இருந்தது. இந்த நிலையில் அதிகாரிகளின் நடவடிக்கையால் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தண்ணீரை பயன்படுத்தும் சூழல் ஏற்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வரஞ்சிப்பாக்கத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்ற 32 வயது இளைஞர் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சிங்கிபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் போட்டியை தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்கி பீரோ, இருசக்கர வாகனம், சைக்கிள், மிக்சி, கிரைண்டர், குக்கர் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை தட்டிச் சென்றனர். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி, வட்டக்கானல் அருவி, கரடிச்சோலை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவிகளின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து ஒரு முட்டை 4 ரூபாய் 25 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு முட்டை விலையை 4 ரூபாய் 45 காசுகளிலிருந்து 4 ரூபாய் 25 காசுகளாக குறைத்து அறிவித்துள்ளது. இதேபோன்று பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ 102 ரூபாய் எனவும், முட்டை கோழி 1 கிலோ 85 ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்து தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கரூர் அருகே சுக்காலியூர் பகுதியில் அதிவேகமாக வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரை இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைத்துள்ளது. சின்னசாமி என்பவர் வழக்கம்போல் பணிக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கரூர் மதுரை பைபாஸ் சாலையை கடந்தார். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த லாரி அவர் மீது மோதியது. இதில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டு இழுத்துச் செல்லப்பட்ட சின்னசாமி உடல் நசுங்கி உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தள்ளுவண்டியில் கடலை வியாபாரம் செய்பவரின் கல்லாப்பெட்டியில் இருந்து 10,000 ரூபாய் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேல்முருகன் என்பவர் தள்ளுவண்டியில் கடலை வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த 31ஆம் தேதி வழக்கம்போல் வியாபாரம் செய்துவிட்டு நபர் ஒருவரிடம் 10,000 ரூபாய் கடன் பெற்று கல்லாப்பெட்டிக்குள் வைத்துக் கொண்டு வீடு திரும்பியுள்ளார். வழியில் பாத்திரம் கழுவ சென்றபோது நபர் ஒருவர் அந்த பணத்தை திருடியுள்ளார். நெல்லை மாவட்டம் கொண்டாநகரம் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த 7 அடி நீளம் கொண்ட பாம்பை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். சுப்பிரமணியன் என்பவர் வீட்டிற்குள் பாம்பு ஊர்ந்து செல்வதை பார்த்து அவரது குடும்பத்தினர் அலறி அடித்து வெளியே ஓடினர். பின்னர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து கழிவுநீர் கால்வாய்க்குள் புகுந்த பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 2000 மெட்ரிக் டன் நெல் அரவை பண்ணைக்காக ரயில் மூலமாக ஈரோட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் 1,70,000 ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் முடிவடைந்துள்ளன. இந்த நிலையில் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளில் 2000 மெட்ரிக் டன் நெல் ஈரோடு மாவட்டத்திற்கு அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. திருவள்ளூரில் வீடுகளில் மின் திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு 1,51,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புங்கத்தூர் பகுதிகளில் உள்ள வீடுகளில் மின்வாரிய விஜிலன்ஸ் அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 வீடுகளில் மின் திருட்டு நடைபெற்றதை கண்டறிந்தனர். இதையடுத்து 4 வீடுகளுக்கு மொத்தம் 1,51,012 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் மின்சார திருட்டில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். பிரபல நடிகர் ரவிக்குமார் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் போரூர் அருகே உள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலி செலுத்த திரைப்பிரபலங்கள் குவிந்தனர். பிரபல சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர் ரவிக்குமார் தமிழ், மலையாள திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள் என 100க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் உயிரிழந்த நிலையில் போரூரில் உள்ள அவரது இல்லத்தில் திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மீண்டும் பாலம் கட்டித்தர வலியுறுத்தி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் குறுக்கே 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலம் கட்டப்பட்ட நிலையில் பாலம் சிதிலமடைந்ததால் மாவட்ட நிர்வாகம் பாலத்தை கடந்த ஆண்டு இடித்தது. இந்நிலையில் அதே இடத்தில் பாலம் கட்டித்தர வேண்டும் என 100க்கும் மேற்பட்டோர் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு செய்த காங்கிரஸ் எம்பி சுதா பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருப்பத்தூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்ட கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஜோதிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திலீப்குமார் 17 வயது சிறுமியை காதலித்து கடந்த 19ஆம் தேதி திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் திலீப்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் தந்தையை குத்தி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். பாத்திமா நகரை சேர்ந்த ராஜ் வெள்ளிக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்து தகராறு செய்த அவரது மகன் ஜேம்ஸ் கத்தியால் குத்தி கொலை செய்தார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் ஜேம்ஸை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சூழல் சுற்றுலா மையத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையில் 4 நாட்கள் பராமரிப்பு பணி நடைபெற்றது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. நெல்லையில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நெல்லை வந்த அவருக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து வண்ணார்பேட்டை சுற்றுலா மாளிகையில் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை நடத்தினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஆத்துமேட்டில் உள்ள டாஸ்மாக் கடை பார் 24 மணி நேரமும் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாலை முதலே ஏராளமான ஆண்கள் மது வாங்கி அங்கேயே அருந்திவிட்டு படுத்து தூங்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் நபர் ஒருவர் கையில் குழந்தையுடன் வந்து மது வாங்கி அருந்துவிட்டு வெளியே செல்லும் காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தாய் மகள் கொலை வழக்கில் கைதான 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி, அவரது மகள் ராமஜெயந்தி ஆகியோர் கடந்த மாதம் 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவர்கள் மீது மாவட்ட எஸ்பி பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்புச் சட்டம் போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சுடுகாட்டில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிப்பதாக வந்த தகவலை அடுத்து வில்லாலி தொட்டி பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தென்பண்ணை ஆற்றங்கரையோரம் சுடுகாட்டில் விற்பனைக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா, பரத்குமார் ஆகியோரை கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். கடந்த 28ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் சென்னை கடற்கரை பகுதியிலிருந்து மின்சார ரயில் மூலமாக திருவொற்றியூர் ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கி தண்டவாளத்தில் நடந்து சென்றார். அப்போது 30 வயது மதிக்கத்தக்க நபர் அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் கத்தி கூச்சலிட்டார். இதையடுத்து அந்த நபர் தப்பியோடிய நிலையில் 2 தனிப்படைகளை அமைத்து விசாரித்த காவல்துறையினர் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த டில்லி பாபு என்பவரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அருகே மருத்துவர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர கால்வாயில் பாய்ந்தது. பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியராக உள்ள மருத்துவர் ராகவன் சித்தாரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு ஈரோடு திரும்பினார். காளிங்கராயன் பாளையத்தில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த இவரது கார் கால்வாயில் கவிழ்ந்தது.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே காவல் உதவி ஆய்வாளர் வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் கைக்கடிகாரங்கள் திருடப்பட்டுள்ளன. வெள்ளமடத்தைச் சேர்ந்த ஸ்டான்லி ஜோன் தூத்துக்குடி மாவட்டம் நல்லூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக வேலை செய்து வருகிறார். இவரை பார்க்க மனைவி பிந்துஜா கடந்த 25ஆம் தேதி தூத்துக்குடி சென்றுள்ளார். இந்நிலையில் வெள்ளமடத்தில் உள்ள இவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் 7500 ரூபாய் ரொக்கம் 4 கைக்கடிகாரங்களை திருடிச் சென்றுள்ளனர். கோவை மாவட்டத்தில் வாய்ப்பேச முடியாத அசாம் மாநில சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 சிறார்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 31ஆம் தேதி சாலையில் நடந்து சென்ற 14 வயது சிறுமியை சிறுவர்கள் அங்குள்ள அணைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. சிறுமி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து தோட்ட உரிமையாளர் ஒருவர் சிறுமியை பாதுகாப்புடன் மீட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தரமற்ற பட்டுப்புழுக்களை விவசாயிகள் தீ வைத்து அழித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்திரப்பட்டி, கணக்கன்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு அரசு இளம்புழு வளர்ப்பு மையத்தால் வழங்கப்பட்ட புழுக்கள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து வருகின்றன. பட்டுப்புழுக்கள் 15 நாட்களுக்குள் கூடு கட்ட வேண்டும் என்ற நிலையில் 13 நாட்களாகியும் புழுக்கள் இலையை கூட எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கோயில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து செண்பகவல்லியம்மன் கோவிலில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை கோயில் வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் ஜீன்ஸ் பேண்ட், கண்ணாடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர் அதனை திருடிச் சென்றுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து லட்சுமி மில்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கல்லூரி மாணவர் ஒருவர் லட்சுமி மில்ஸ் பேருந்து நிறுத்தத்திற்கு டிக்கெட் எடுத்தும் பேருந்து நிறுத்தவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனி இதுபோன்ற தவறு நடக்காது என ஓட்டுநர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.